ஆசாரிமார்களை பற்றி சொல் மணிமேகலை என்ன சொல்லுதுன்னா, அவந்திக்கொள்ளரும் யவனத்தச்சரும் மகத வினைஞரும் மராட்டக்கமரும் தண்டமிழ் வினைஞர் தம்முடு கூடி கொண்டு நிதியேற்றிய மண்டபம். எல்லாரும் கூடி கலந்து ஒரே குலமாக செட்டில் ஆயிடலாம். வணிகர்கள் அப்படித்தான், நானா தேசி என்றே பெயர். அதனால தான் குபீரனை பற்றி இங்கே பார்க்கக்கூடியது. அவங்க இங்கேயே தமிழர்களை மாறி விடுவார்கள். இப்போ பார்த்தா என்னையும் ஒரு உள்நோக்கம் கற்பித்து பேசுனாங்கன்னா நான் மற்றவர்களை எவ்வளோ இழிவாக நினைக்கணும். அவனுக்கு என்ன, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு அவன் யார்? நான் தமிழில் ஆர்வத்தோடு படித்து வந்தவன், தமிழை வைத்து பிழைப்பு நடத்துறதுக்கு வரல. தமிழ் எனக்கு வாழ்வு அளித்தது, அது வேறு. ஆனால் இந்த வியாபாரம் பண்ணவன் இல்லை. அதனால எனக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுத்தா எனக்கு எவ்வளோ கோபம் வருமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி பேச மாட்டேன். கீழ் என்றால் தமிழில் கிழக்கையும் குறிக்கும். கீழடி என்பது தான் உண்மையான மதுரை என்று அந்த நோக்கத்தில் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்போது இந்த அப்படி கொண்டு வந்துட்டா இங்கே எந்த கோயிலும் கிடைக்கவில்லை. அப்போது தமிழர்களுக்கு இறை வழிபாடு இல்லை. மதுரை பாண்டியர்கள் எல்லோருமே ஒரு உண்மையான இறை வழிபாடுக்கு ஆட்படாத, மூட நம்பிக்கைக்கு ஆட்படாத சுத்த சுயம்பு தமிழர்கள். அப்போ பாண்டியர் என்பதே பண்டையோர், பண்டை வேந்தர்கள் என்பதுதான் பாண்டியர். இப்படியெல்லாம் சொல்லணும் தான் நோக்கமாக இருக்கும். பாண்டியா என்ற பெண் நாட்டை ஆண்டாள்னு சொல்லி மெகஸ்தனிஸ் எழுதுகிறான். எனவே ஒரு பெண் தெய்வ வழிபாடு இங்கே குடி முதல்வியாக கருதி ஒரு மாரி மாறன், அந்த அடிப்படையில் தான் மாறன் என்றே பாண்டியனுக்கு வந்திருக்கும். அப்போது இவ்வளவு தொடர்பு இருக்கும்போது இதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு எந்த இலக்கியத்தை வச்சு இவங்க சிந்து சமொழியோடு தொடர்பு கொடுத்துறாங்க? அண்மையில் கூட காமினி திசநாயகா. அப்போ திசன் என்பது கீழையில் கிடைச்ச ஒரு பானையோட்டில், அந்த பானையோட்டை வச்சு ஒரு தடவை ஒரு விளக்கமே சொன்னேன். தி ச இன் 3 எழுத்து. தி என்பது தமிழ் பிராமிக்கும் அசோகன் பிராமிக்கும் பொதுவான எழுத்து. ச என்பது அசோகன் பிராமிக்கு மட்டும் உள்ள எழுத்து. நகரம் தமிழ் பிராமிக்கு மட்டும் உள்ள, இந்த ரன் நகரம் தமிழ் பிராமிக்கு மட்டும் உள்ள எழுத்து. இந்த ஒரு சொல்லிலேயே இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாடே தெரியுது. அதிகம் விருப்பம் இல்லை. காரணம் நம்ம டாப்பிக்கை விட்டுட்டு வெளியே போகிறோம். ஆனால் இவங்க இவ்வளவு பச்சையாக பொய்மை அரசியல் பண்ணும்போது குறிப்பிடாமல் இருக்க முடியல. தான் செய்தால் எது செய்தாலும் அராஜகம் செய்தாலும் அது நியாயம், மற்றவர்கள் நியாயமாக நடந்து கொண்டாலும் அது அராஜகம். இப்போ யோசிச்சு பாருங்க. இல்லை, இப்போ அதனால தான் அரசியல் தலைவர்கள் சில பேர் என்ன சொன்னால், அமர்நாத் என்ன கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வெளியிட வேண்டும்னே சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அது அடிப்படையே தப்புங்க. அது அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணா செய்த பல செயல்களுக்கு அவர் டிஸ்மிஸ் ஆகிருக்க வேண்டியவர். தெளிவாக சொல்கிறேன் இந்த இடத்துல. நான் இப்போ எந்த கூச்சம் இல்லாமல், இது ஒரு தயக்கம் இல்லாமல் அது பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, கீழடிங்கிறதே ஒரு நகர்மயமாக்கலின் ஒரு தொன்மம். அங்கே அந்த ஒரு நகருக்கான எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது அப்படின்னு இவங்க அதிகமாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதே. இப்போ மதுரைங்கிறது இது கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம், ஆனால் தொன்மையானது கீழடி அப்படிங்கிறது மாதிரி இவங்க கட்டமைக்கிறதுக்காக அதை அதிகமாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறது. இன்னொன்று, ஏற்கனவே கூட கொந்தகைங்கிறாங்க, கீழடிங்கிறாங்க. இது நமக்கு ஒரு புரியாத விஷயமா இருக்கு. கீழடி என்பதை அந்த சொல்லை, அந்த பெயரை முதன்மைப்படுத்துவதனுடைய நோக்கம் ஒரு வரலாற்று ஆய்வாளனாக, தொல்லியல் ஆய்வாளனாக பார்க்கும்போது எந்த ஒரு அகழ்விடத்திற்கும் ஒரு அந்த பெயருக்கு முதன்மை உண்டு. இப்போ மதுரையில் கோவலன் பொட்டல், கோவலன் அங்கே வெற்றுண்டுதான் இறந்தான்னு சொல்லக்கூடியது. கோவலன் வாழ்ந்தானா, கோவலன் என்று வெற்றுண்டு இறந்தான் என்பதை விட அந்த கோவலன் பொட்டல் என்ற இடத்தை வச்சு தான் அந்த இடத்தை அகழ்வாரை செய்தார். அப்போது உங்களுக்கு கீழடி என்பதை இவர்கள் என்ன நோக்கத்துக்காக முதன்மைப்படுத்தினாங்கன்னா, திருப்பரங்குன்றத்தினுடைய குணபால் கிழக்கே இருந்தது மதுரை என்று சொல்லி பரிபாடலில் ஒரு குறிப்பு வருது. அப்போ திருப்பரங்குன்றத்துக்கு கிழக்கே இன்னைக்கு மதுரை இல்லை, ஓரளவுக்கு கிழக்கே கீழடி இருக்குது. அப்போ ஒரிஜினல் உண்மையான மதுரை அதுதான். அந்த வைகை அந்த இடத்த ஒட்டி ஓடி இருக்குது, பிறகுதான் ஷிஃப்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லணும்னு இவங்க ஆர்வம். அதனால தான் கீழ் என்றால் தமிழில் கிழக்கையும் குறிக்கும். கீழடி என்பது தான் உண்மையான மதுரை என்று அந்த நோக்கத்தில் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்போது இன்றைக்கு அப்படி கொண்டு வந்துட்டா இங்கே எந்த கோயிலும் கிடைக்கவில்லை. அப்போது தமிழர்களுக்கு இறை வழிபாடு இல்லை. மதுரை பாண்டியர்கள் எல்லோருமே ஒரு உண்மையான இறை வழிபாடுக்கு ஆட்படாத, மூட நம்பிக்கைக்கு ஆட்படாத சுத்த சுயம்பு தமிழர்கள். அப்போ பாண்டியர் என்பதே பண்டையோர், பண்டை வேந்தர்கள் என்பதுதான் பாண்டியர். இப்படியெல்லாம் சொல்லணும் தான் நோக்கமாக இருக்கும். இல்லைன்னா அந்த கீழடி என்ற சொல்ல இவ்வளவு முதன்மை. கீழடி என்பது உண்மையில் அந்த கிழக்குனால வரல. அதாவது பரிபாடலில் சொல்லப்படுவது உண்மை. திருப்பரங்குன்றத்துக்கு கிழக்கே மதுரை இருந்ததுன்னா அதை ஓரளவுக்கு ஒத்து வருவதாக இருந்தால் இன்றைக்கு மதுரையினுடைய மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதி வரும். மாரியம்மன் தெப்பக்குளத்தை மையமாக வச்சு ஒரு வட்டம் போட்டிங்கன்னா இந்த மதுரையினுடைய இந்த பகுதி ஒரு எக்ஸ்டென்ஷன், விரிவு அது இருந்திருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலை மையமாக வைத்து தான் பண்டை கால மதுரை இருந்தது நம்ம ஒரு வாதம் விட போவது இல்லை. நம்முடைய நோக்கம்
இந்த மதுரை உண்மையாக இப்போ உள்ள மதுரை தான், ஆனால் மையப்பகுதி மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதியாக இருந்திருக்கலாம். மாரியம்மன் வழிபாடு அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா, இது நேரடியாக நம்ம சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கக்கூடியதோட நேரடி தொடர்பு இருக்காது, இருந்தாலும் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் வருது. ஏன் தமிழர்களுக்கு வழிபாடு இதெல்லாம் இல்லை. மாரியம்மன் என்பது தமிழர்களுடைய முதன்மையான தெய்வம். எப்படின்னு சொல்கிறேன். இப்போது சிலப்பதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? ஒரு ஃப்ளாஷ்பேக். மதுரையெல்லாம் அறிஞ்சு முடிஞ்சிடுது. கண்ணகியால் மதுரை எரிக்கப்பட்டு போயிடுது. அதற்கு பிறகு நடந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஆரம்பித்து பிறகு தான் கதையை ஆரம்பிக்கிறார் இளங்கோவடிகள். உரைபெருக்கட்டுரைன்னு பேர். அன்று தொட்டு பாண்டியன் நாடு மழைவரம் கூர்ந்து வறுமை எய்தி மக்கள் இடரூறுகையில் கொற்கையில் இருந்த வெற்றிவேற் செழியன் நங்கைக்கு பொற்கொல்லர் 1000 வரை கொன்று களவேள்வி செய்ய. அன்று தொட்டு பாண்டிய நாடு மழைவரம் கூர்ந்து வறுமை எய்தி வெப்பும் குருவும் தோன்றி. வெப்பு நோய், குருன்னா அம்மை, வேர்க்குரு கொப்பளம், அம்மை நோய். வெப்பு அம்மைக்கு எந்த தெய்வம்? மாரியம்மன். மாரியம்மன். யோசிச்சு பாருங்க. அன்று தொட்டு பாண்டிய நாடு மழைவரம், மழை மாறி மழை வரங்கூர்ந்து வறுமை எய்தி வெப்புங்குருவும் தோன்றி இடருகையில் கொற்கையில் இருந்த, ஏன்னா மதுரை அழிஞ்சு போச்சு, கொற்கைக்கு அந்த சக்சஸர் நெடுஞ்செழியனுடைய அடுத்து வந்த அவன் மகனாக இருக்கலாம், யாராவும் இருக்கலாம், அவன் வாரிசு வெற்றிவேற் செழியன் நங்கைக்கு பொற்கொல்லர் 1000 வரை கொன்று களவேள்வி செய்ய. நங்கை என்பது யாரு? கண்ணகியுடைய அம்சம் மாரியம்மன். மாரியம்மன் அம்சம் தான் கண்ணகி. இல்லைன்னா வேர்க்குரு அம்மையும் வெப்பு நோயும் தோன்றணும்னு அவசியம் இல்லை. எனவே கண்ணகி மாரியம்மனுடைய அம்சம் என்பது தெளிவாகவே அதில் முதல்லயே பதிவாயிடுது. ஆச்சா, சரி. நூலுக்குள்ளே எடுக்குதா, சிலப்பதிகாரத்துக்குள்ளே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஆடித்திங்கள் பேரிரு பக்கத்து அழல்சேர் குட்டத்து அட்டமியான்று வெள்ளி வாரத்து ஒள்ளெறி உண்ண ஒரு முன்னாலேயே ஒரு சோதிட நிமித்த குறிப்பு உண்டுன்னு சொல்லி மதுராபதி தெய்வம் கண்ணையிட்டு சொல்கிறதா வருது. ஆடித்திங்கள், ஆடி மாதம் யாருக்கு இன்னைக்கும்? ஆடிக்கு கூழ் ஊத்துறதுலேருந்து எல்லாமே பார்க்குறோம். பேர் இருட்பக்கத்து அழல்சேர் குட்டத்து அட்டமிங்கிறது பரணி. அதாவது ஆடி மாத தேய்பிறை நட்சத்திரம் அட்டமியில் வந்து கார்த்திகை பரணி அதெல்லாம் தான் வரும். கிருத்திகை பரணி, அஸ்வதி பரணி கிருத்திகை. அப்போ ஆடி பரணி யாருக்கு விசேஷம்? தெளிவாகவே தெரியுது. அப்போ வெள்ளி என்பது கூட ஒரு விதத்தில் என்னன்னு சொன்னால், மதுரை வெள்ளி அம்பலம்னு ஒரு பேச்சு உண்டு. வெள்ளி என்பது அசுரகுரு சுக்கிரனுடையது. அப்போ உங்களுக்கு அந்த ஆடி மாதம் ஆடி வெள்ளி, இன்னைக்கு ஆடி வெள்ளி உண்டு, விரதம். ஆடி பரணி. அப்போ தெளிவாகவே கண்ணகி என்பவள் மாரியம்மனுடைய அம்சமாகத்தான் இளங்கோவடிகளே சொல்றாரு. கண்ணகிக்கு கோயில் கட்டும்போது தேவந்தி என்ற ஒரு பிராமண பெண்ணை அர்ச்சகியாக நியமிக்கிறான் சேரன் சுகுட்டன். காரணம், ஜெயினர்கள் கும்பிடல, அதை நீங்க புரிந்து கொள்ளணும். கண்ணகி ஒரு சமண பெண். ஆனா சமணர்கள் அவளை வழிபடவில்லை, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சமணர்கள் கண்ணகி தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், சமணர்களுக்கு அந்த மாதிரிலாம் பெண் தெய்வ வழிபாடு அந்த காலத்தில் இல்லை. தீர்த்தங்கர்கள் தான் அவர்கள் புனிதமாக கருதினார்கள். இந்து மதத்தினுடைய சைவ பிரிவில் உள்ள ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் அர்ச்சகியாக நியமிக்கிறான் சேரன் சுகுட்டன். அவன் விபூதி தரித்தவன். இளங்கோவடிகள் சொல்றாரு, ஆடகமாடத்து அருவியில் அமர்ந்த சேட குடும்பி அந்த திருமால் கோயில் பிரசாதத்தை கொண்டு வரும்போது சிவனுடைய பிரசாதம் நெற்றியில் இருப்பதனால் தோளில் ஏற்றிக்கிறான்னு வாங்கிக்கிறான். அப்படிப்பட்ட இது உள்ளவன் ஒரு எந்த தெய்வத்தினுடைய அம்சமாக அந்த கண்ணைய கோயில் கட்டியிருக்கிறான்? மாரியம்மன் அம்சம். எனவே ஒன்று புரியணும், இந்த மாரியம்மன் தெப்பக்குளம் என்பது மதுரையுடைய மையமான ஒன்றாக இருந்திருக்கணும். அதனால தான் அந்த வழிபாட்டு மாரியம்மன் தெப்பக்குளத்துல தான் பிடிமண் எடுத்து திருமல் நாயக்கர் அரண்மனை கட்டினார்னே ஒரு தேரி உண்டு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? இன்னொரு இது சொல்றேன். இதை வந்து பெரும்பாலானவர்கள் மாறன் என்ற பாண்டியனுடைய பெயர் எப்படி வந்திருக்க முடியும்? நிச்சயமா வல்லினரகரம் போட்டு எழுதுனால நம்ம நினைச்சுட்டோம் மாறன்னா ஏதோ மாறன், மாரியினுடைய அம்சம் தான் மாறன். அதனாலதான் அவனுக்கு வேம்பு, அவனுடைய வேப்பம்பூ மாலை. வேம்பு யாருக்குரியது? மாரியம்மன். எனவே இது எதுவுமே யோசிக்காமல் பண்டை தமிழர்களுக்கு தெய்வ வழிபாட்டு மரபு இல்லை, இன்றைய மீனாட்சி கோயிலுக்கும் தொடர்பு இருக்காது, பாண்டியா என்ற பெண் நாட்டை ஆண்டாள்னு சொல்லி மெகஸ்தனிஸ் எழுதுறான். எனவே ஒரு பெண் தெய்வ வழிபாடு இங்கே குடி முதல்வியாக கருதி ஒரு மாறன் அந்த அடிப்படையில் தான் மாறன் என்றே பாண்டியனுக்கு வந்திருக்கணும். அப்போது இவ்வளவு தொடர்பு இருக்கும்போது இதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு எந்த இலக்கியத்தை வச்சு இவங்க சிந்து சமொழியோடு தொடர்புடுத்துறாங்க? தமிழ் இலக்கியத்தை அல்ல, வேற ஏதாவது இலக்கியத்தை வச்சு சிந்து சமொழி தொடர்புடுத்துவார்கள். ஏன்னா அவங்களுடைய ஆர்வம் என்பது இந்த இலக்கியங்களெல்லாம் வேண்டாம், இப்படி சொல்லுதான், அப்போ இதையெல்லாம் ஒதுக்கிடணும். இவர்களுக்கு தேவையான 2 குறிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு சிந்து சமொழியோடு நேரடி அணைக்க பார்ப்பது, அது வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு அணுகுமுறையே அல்ல. எக்மோர் அருங்காட்சியகத்தில் அவங்க பேசும் பொழுது, அமர்நாத் சொல்லாஸ் பாலகிருஷ்ணன் பேசும் பொழுது,
அது கமலஹாசன் மாதிரி சொல்கிறாங்க, கடவுள் அந்த ஆன்மீக இது வழிபாடு அப்படிங்கிறது ஹரப்பா சிவிலைசேஷன்லேயும் இல்லை, இங்கே நம்ம கீழடியிலையும் இல்லை, அதற்கான சான்றுகள் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அப்படி இல்லையே, நமக்கு கிடைத்த சான்று அப்படி இல்லையே அப்படின்னு. அதேபோல் தமிழுக்கும் அந்த கடவுள் அந்த இதுக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது மாதிரியும் பாலகிருஷ்ணன் இல்லை. பேச சிலதெல்லாம் அவர்கள் படிக்கவில்லையா, ஆழ்ந்து படிக்கவில்லையான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒரு ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒருவர் இப்படி அவசரப்பட்டு பேசலாமா? நீ என்ன நோக்கம் இருந்துட்டு போகுது, உங்கள் நோக்கத்தை மட்டும் நான் இப்போ பேசுவதாக இல்லை. ஏன்னா அது வேறு இது, அது குறிப்பிட்ட இதுக்காக சொல்ல வேண்டி இருக்குதுன்றதுனால தான் பேசுகிறோம். இல்லைன்னா ஒருவருடைய நோக்கம் கற்பிப்பது என்ன இதுவே அல்ல. நான் அதை ரொம்ப ஒரு ஒரு இழிவான செயலாக நினைக்கிறேன். இப்போ பார்த்தா என்னையும் ஒரு உள்நோக்கம் கற்பித்து பேசுனாங்கன்னா நான் மற்றவர்களை எவ்வளோ இழிவாக நினைப்பணும். அவனுக்கு என்ன, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவன் யாரு? நான் தமிழில் ஆர்வத்தோடு படித்து வந்தவன், தமிழை வைத்து பிழைப்பு நடத்துறதுக்கு வரல. தமிழ் எனக்கு வாழ்வு அளித்தது, அது வேறு. ஆனால் இந்த வியாபாரம் பண்ணவன் இல்லை. அதனால எனக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுத்தா எனக்கு எவ்வளோ கோபம் வருமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி பேச மாட்டேன். சொல்ல வேண்டி வருதுனால சொன்னேன். இப்போ அவருடைய ஒரு அணுகுமுறையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கலித்தொகையில் ஒரு இடத்துல ஒரு உதாரணமாக ஒரு முல்லைக்கலி மாடுகள்லாம் வருது, ஒருத்தன் நின்றுக்கிட்டு அந்த மாடுகளெல்லாம் அப்படி பிரித்து விலைக்கு ஒரு இது பண்ணுறான். அதாவது எதிர்த்து நின்று மாடுகளெல்லாம் இது பண்ணுறது எப்படி இருக்குதான், உலகியற்றுவான் விரிதிரை நீக்குவான் வியன் குறிப்போத்தனர். அதாவது தண்ணீரை நீக்கி, தண்ணீரை பெரிய அளவுக்கு இருந்த தண்ணீரை நீக்கி அதிலிருந்து உலகத்தை மீட்டெடுத்தவன், அந்த படைத்தவன் போல இருக்குதுன்னு. பூவராகமூர்த்தி உலகத்தை படைத்ததாக பிருகு சம்ஹிதையில் வருது. இதெல்லாம் மிக பழமையான தொன்ம குறிப்புகள். அது முல்லைக்கலியில் வருதே. உலகையற்றான் வரலையா? பறந்து கெடுக உலகியாற்றேன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது படைப்பை பற்றி ஒன்றுமே இல்லைன்னுலாம் பேசுகிறாங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. அகழ்வாராய்ச்சியில் எடுத்துக்குவோம். கீழடியில் குவீரன் திசன்னு அது இவங்களே சொல்கிறாங்க. குபேரன் வழிபாடு, திசன் என்பது பூச நட்சத்திர வழிபாடு. பூச நட்சத்திரம் இன்னைக்கும் தைப்பூசம் முதன்மையான ஒரு பௌர்ணமி விழா, வழிபாட்டுக்குரியது. நீங்கள் சமூக வலைதளத்தில் ஒரு சிலர் அது பௌத்தத்தோட திசம் தொடர்பு. பௌத்தம் அல்ல, பௌத்தத்துக்கும் முற்பட்டது. அதாவது மகாவம்சத்தில் எப்படி முதல் அத்தியாயமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, புத்தர் வான் வழியாக இலங்கைக்கு போகிறார். இலங்கையை தன் நாடாக அறிவிப்பதற்காக போகும்போது யக்ஷர்கள் தைப்பூச நாள், பௌஷ நட்சத்திர பௌர்ணமி தைப்பூச நாள் அன்னைக்கு மாவலி கங்கை ஆற்றங்கரையில் யக்ஷர்கள் நான் சொல்லியிருப்பேன், குபேரனை தலைவனாக கொண்ட மங்களாயுட இனத்தவர்கள் பூர்வகுடிகளாக மகாவம்சம் சொல்லுது. அவங்க மாவலி கங்கை ஆற்றங்கரையில் கூடி அந்த ஆட்டை திருவிழா, ஆண்டு திருவிழாவுக்காக அவங்க கூடியிருக்கும்போது புத்தர் அங்கே போய் அகால மழையை உருவாக்குறார். ஏன்னா தைப்பூசம் பனிக்காலம், மார்கழி தை மாசி பங்குனி பனிக்காலம். பனிக்காலத்தில் மாசில்லாத வானம் இருக்குமா, அந்த மாதிரி. அப்போது மேகமே இருக்காது. அந்த காலகட்டத்தில் அகால மழை வந்தோடனே பயந்து போய் ஒரு காலில் விழுகிறாங்க. யார்? யக்ஷர்கள். இனி இது என் நாடு, நீங்களாம் காட்டுக்கு போங்கன்னு விரட்டிட்டு தன் நாடாக அதை அறிவித்தார்னு மகாவம்சம் முதல் அத்தியாயம். அப்போ ஒன்று தெரியுது, யக்ஷர்கள் என்ற மங்களாயுடு மக்களுடைய முதன்மை திருவிழாவே தைப்பூசம் தான். அப்போ திஸ்ஸ நட்சத்திரம் என்பதே தைஷ்யம் என்ற மாதம், தை புத்தாண்டை தை மாதத்தை தமிழ் புத்தாண்டுன்னு அறிவிச்சாங்க. அறிவித்தவர்களுக்கும் இது தெரியாது. தை என்ற நட்சத்திர பெயர் தைசம் என்று தான் இலங்கையிலையும் அந்த வழக்கு உண்டு. தைசம் நிகண்டுகள்லையும் வருது. தைஷ்யம், திஷ்யம், தைஷ்யம், தைசம், தையி. ச என்பது யகரமா மாறும். தைய, தையி, தை அல்ல, தையி தான் தமிழ் சங்க இலக்கியத்தில் வருது. அப்போ திஷ்ய நட்சத்திர பௌர்ணமி தான் தைஷ்யம். திஷ்ய நட்சத்திரத்துக்கு அப்படி என்ன முதன்மைன்னு சொன்னால், பூசம் என்பதும் திஷ்யம் என்பதும் ஒரே நட்சத்திரத்தை குறிக்கும். இருக்கிற நட்சத்திரங்கள் 27லையுமே ஒரு புஷ்டி, செழிப்புக்குரிய நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரம் என்பதே செழிப்பின் அறிகுறி. அந்த நட்சத்திரத்தில் வளர்பிறையில் அந்த நட்சத்திரம் வரும்போது, குறிப்பாக 6 மாதம் வளர்பிறையில் வரும், 6 மாதம் தேய்பிறையில் வரும். எந்த நட்சத்திரமே அப்படித்தான். வளர்பிறையில் பூச நட்சத்திரம் வரும்போது, குறிப்பாக பௌர்ணமியில் வரும்போது குபேரனுக்கு பால் நிவேதனம் செய்ய வேண்டும் என்று ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் வருது. இதிலிருந்தே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யக்ஷர்களுடைய முதன்மையான நாளாக தைஷ்யம் இருந்திருக்குது. அதனால தான் இலங்கையில் அதிகமான திசன் என்ற பெயர் வரும். ஜேட்ட திசன், அண்மையில் கூட காமினி திசநாயகா. அப்போ திசன் என்பது கீழையில் கிடைச்சிருக்கு ஒரு பானையோட்டில். அந்த பானையோட்டை வச்சு ஒரு தடவை ஒரு விளக்கமே சொன்னேன். தி ச இன் 3 எழுத்து. தி என்பது தமிழ் பிராமிக்கும் அசோகன் பிராமிக்கும் பொதுவான எழுத்து. ச என்பது அசோகன் பிராமிக்கு மட்டும் உள்ள எழுத்து. நகரம் தமிழ் பிராமிக்கு மட்டும் உள்ள, அந்த ரன் நகரம் தமிழ் பிராமிக்கு மட்டும் உள்ள எழுத்து. இந்த ஒரு சொல்லிலேயே இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாடே தெரியுது எழுத்துக்கள்லையே. தீ என்பது அசோகன் பிராமியில் உள்ள அதே தீ தமிழ் பிராமியிலையும் உள்ளது.
சா என்பது அசோகன் பிராமிக்கு மட்டும் உள்ளது, தமிழில் இல்லை. சா என்ற ஒலிப்புக்குரிய எழுத்து இல்லை, அங்கிருந்து கடன் வாங்கினது. இன் என்பது ரன்னகர இன் என்பது தமிழுக்கு மட்டும் உள்ளது, வட இந்திய மொழிகளில் இல்லை. ரன்னகரம் இல்லை, ஒரே நாதம் உண்டு, தன்னகரம் மட்டும்தான் உண்டு. அப்போது இப்படிப்பட்ட ஓடு கிடைக்கும்போது திஸ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தினுடைய முதன்மையை ஆட்பெயராக எல்லா நட்சத்திரம் வரலாம். நான் அதை மட்டும் கூறல. ஆனால் குவீரன் என்று கிடைக்குது, ஆதன் அப்படிங்கிற ஆதன் கிடைக்குது. ஆதன் என்பதற்கு வேறு பொருள் உண்டு. இப்போ உதாரணமாக ஆதன் என்ற சொல்லே கூட ஆதமி பாரசீகத்தில், இந்தியில் ஆத்மி மனிதன். நிகண்டுகளும் ஆதன் என்பதற்கு ஆத்மா என்றெல்லாம் பொருள் சொல்றாங்க. ஆதன் என்பவன் ஒரு ஆதி மனிதன். அதை சேரர்கள் பெரும்பாலும் சேரல் ஆதன் எல்லாம் போட்டுக்கிறாங்க. எனவே ஆதன் என்பது அவஸ்தன் மொழி தொடர்புடைய ஒரு அவஸ்தன் மொழி அல்லது பாரசீக முற்பட்ட பாசண்ட மொழி சொல்லாக இருக்கலாம். ஏன்னா அதனால தான் ஆதமின்னு வருது. இந்த சொல் தான் பைபிளில் கூட ஆதம்னு வருது. முதல் அந்த ஆதம் என்ற சொல்லுக்கும் இதுதான் அடிப்படையாக இருந்திருக்க முடியும். எனவே அது தனி ஆய்வு. இந்த ரெண்டு எடுத்துக்கங்க, இந்த குவீரன் திசன் ரெண்டுமே வழிபாடு தொடர்பு இல்லாததாக பார்க்க முடியாது. அப்போ இதை எப்படி தமிழர்களுக்கு வழிபாடு இல்லை அப்படின்னு சொன்னா தமிழர்களுக்கு வானநூல் அறிவு இல்லைன்னு அர்த்தம். நீங்க பண்டை வானநூல் அறிவு எல்லாமே சோதிடத்தோடு சார்ந்ததுதான். எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்ன விதத்தில் முதன்மை உண்டு என்று மக்கள் கருதினார்கள், அதை வைத்து வழிபட்டார்கள். அப்படி பார்க்கும் பொழுது திஸ்ய நட்சத்திரம் திஸ்ஸ நட்சத்திரம் குவீரன் இந்த ரெண்டுமே தொடர்புடையது தான். பானையூரில் கிடைக்கும் போது கீழடியில் எப்படி எல்லாமே கிமு 2-3 சேர்ந்தது. இன்னொன்று பிராகிருத சொற்கள் ரெண்டுமே தமிழ் சொல் அல்ல. அப்போ பிராகிருத தொடர்புடைய யக்ஷர் குலத்து அதிஷனல் சொன்னேன், இந்த யக்ஷர்கள் குலம் என்கிற மங்களாய்டு 32% இருந்திருக்காங்க. அதனால தான் இன்னைக்கும் தென் மாவட்டங்கள் போனீங்கன்னா இசைக்கு வழிபாடு மிக மிக பல வீடுகள்லேயே, கன்னியாகுமரியிலன்னா பல வீடுகளில் இசைக்கு பீடம் வச்சுருப்பாங்க. அப்போது வட தமிழ்நாட்டில் இல்லாமல் இல்லை, வட தமிழ்நாட்டில் இசைக்கு யக்ஷி என்பது குபேரன் ஹாரித்தி என்கிற இசைக்கு யக்ஷன் யக்ஷியை தான் பச்சையப்பன் வழிபடுறாங்க. ஏன்னா குபேரனுக்கு மரகதன்னு ஒரு பேர். அதாவது ஏன் அந்த பெயர் வந்திருக்கணும், அது ஹாரித்தி என்றால் ஹரித்தம்னா பொன் நிறத்தவர்கள். யக்ஷர்கள் எல்லாமே மங்களாய்டு மஞ்சள் நிறத்தவர்கள் இல்லையா, அந்த பொன் நிறத்தவர்கள் என்பதனால அவர்களை நீங்கள் மரகதன் என்றும் ஹாரித்தி என்றும் சொல்கிறார்கள். அந்த பசுப்பு என்பது தெலுங்குல மஞ்சள், பசு மஞ்சள். பச்சை என்பதை நம்ம நேரடியாக கடும் பச்சை கிரீன்னு நினைக்கக்கூடாது. காரணம் என்னன்னு சொல்கிறேன். அந்திமாலை சிறப்பு செய்காதையில் ஒரு வரி வரும் சிலப்பதிகாரத்தில், திசைமுகம் பசந்து. மாலை நேரத்தில் அந்த பொன் நிற வெயில் இருக்கும், அது திசைமுகம் பசந்துன்னு சொல்லி வரும்போது பச்சை வெயில். இதை தற்காலத்தார் காடுகிழாள் வெயில், மாரியம்மன் சொல்றார், காடுகிழாள் வெயில் என்பர். அப்போ மாரியம்மனுடைய நிறமே பொன்னிறம், காளி மாதிரி கருப்பல்ல, துர்கை மாதிரி கருப்பல்ல. அப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இன்னொன்று சொல்கிறேன். திருவிளையாடல் புராணத்தில் மீனாட்சி அம்மையை பச்சை தேவிங்கிறாங்க. என்ன பச்சை? கரும்பச்சை இல்லை, பசுமஞ்சள் நிறம். அப்போ இவ்வளவு தொடர்பு இருக்கும்போது வழிபாடு இல்லை எதுவும். அப்போ இவர்கள் தாங்கள் பார்க்க விரும்புவதை பார்க்க விரும்புகிறார்கள். காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக இருக்கும், உண்மையான மஞ்சள் புலப்படாது அவனுக்கு. அந்த மாதிரி தான் இந்த கீழடிங்கிறது அது பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் பேசிட்டோம். இப்போ கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலுக்கு அடுத்து வராங்க. அதாவது ஏஎஸ்ஐ ஒரு தொல்லியல் நிபுணரை ஒரு வேலையை செய்கிறதுக்கு பணிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டு 932 பக்கம் ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க. அதில் சில விஷயங்களில் அவங்க கோருவது இயல்பு. ஆனால் நீ வந்து டேட்டிங் தப்பு, நீ இது பண்ணுறது தப்பு, அந்த ஆய்வே வேறு மாதிரி நீ திருத்தி கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரமே கூட இல்லை அப்படின்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி ஆக்சுவலி தொல்லியல் துறை இயங்குது அப்படிங்கிறதே எனக்கு இல்லை. இது நேரடியாக அரசியலை அதாவது பொதுவாக நேரடி அரசியல் பேசுவது எனக்கு அதிகம் விருப்பம் இல்லை. காரணம் நம்ம டாப்பிக்கை விட்டு தள்ளி போகிறோம். ஆனால் இவங்க இவ்வளவு பச்சையாக பொய்மை அரசியல் பண்ணும்போது குறிப்பிடாமல் இருக்க முடியல. தான் செய்தால் எது செய்தாலும் அராஜகம் செய்தாலும் அது நியாயம், மற்றவர்கள் நியாயமாக நடந்து கொண்டாலும் அது அராஜகம். இப்போ யோசிச்சு பாருங்க. இல்லை, இப்போ அதனால தான் அரசியல் தலைவர்கள் சில பேர் என்ன சொன்னால், அமர்நாத் என்ன கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வெளியிட வேண்டும்னே சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அது அடிப்படையே தப்புங்க. அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணா செய்த பல செயல்களுக்கு அவர் டிஸ்மிஸ்ஸாக இருக்க வேண்டியவர். தெளிவாக சொல்கிறேன் இந்த இடத்துல. நான் இப்போ எந்த கூச்சம் இல்லாமல், இது ஒரு தயக்கம் இல்லாமல் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். இதே மாதிரி தமிழ்நாடு அரசியல் நடந்திருந்தா ஒருவர் குறிப்பாக திமுக அரசாங்கம் அவங்களை என்னைக்கோ பதவி நீக்கம் செய்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம். காரணம், அவர் இதுக்கு முந்தி நடந்த அகழ்வாராய்ச்சிகளை எல்லாமே அகழ்வாராய்ச்சியே இல்லை, பயஸ்ட்னு சொல்லி எல்லாம் பேசுகிறார். அதாவது இது வரைக்கும் இரிட்டேட் பண்ண பார்த்தார்கள்.
இப்படியெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. அடிப்படை பொய், அது தவறு. நோக்கம் கற்பிப்பது முதல் தவறு. அதாவது அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய உண்மைகளை திரித்து விட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் மிகப்பெரிய, அது ஒரு அரசையே குறை சொல்வது மாதிரி. அதெல்லாம் அதெல்லாம் அவர் செய்கிறார். அப்போது அவர் ஒரு இதை சொல்கிறார், ஒரு அறிக்கையில் இருக்கும்போது இந்த கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு அப்படி ஏற்றுக்கொள்ளணும்லாம் எந்த கட்டாயம் கிடையாதுங்க. அப்போ நாளைக்கு அவர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு, அவ்வளோ ஏற்றுக்கொள்ளணுமா? இன்றைக்கு ஒரு அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற அகழ்வாராய்ச்சியாளர், ரைட்டு, அதை வந்து நான் எந்த விதத்திலும் கேள்விக்கு உட்படுத்தலை. ஆனால் தேர்ச்சி பெற்ற கல்வெட்டு ஆய்வாளரா, தேர்ச்சி பெற்ற பேலியோகிராஃபிஸ்டா, தொல்லெழுத்து வல்லுநரா, பானையோற்றில் இருக்கக்கூடிய அந்த பிராமி எழுத்துக்கள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவைன்னு அவர் தெளிவாக அந்த பேலியோகிராஃபி என்ற அந்த தொல் எழுத்து இதை வச்சு அவரால் நிர்ணயிக்க முடியுமா? தெளிவாக சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு எளிதல்ல அது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் என்பது மிக மிக சிக்கலானது. ஒரு உதாரணமாக இன்றைக்கு வரைக்கும் ஒரு சமண குடைவரைகளில் உள்ள பிராமி கல்வெட்டு, தமிழ் பிராமி கல்வெட்டு, அவை பழமையானவையா, நடுகர் கல்வெட்டுகளில் கிடைக்கக்கூடியது பழமையானவையான இன்றைக்கு வரைக்கும் முடிவு காண முடியல. ஏன்? எழுத்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாண்டிய மன்னர்கள் அறிமுகப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க. மதுரை தமிழ்ச்சங்கமே எழுத்தறிவில் அதை வச்சு தான் ஓலைச்சுவடியில் எழுதி பதிவு பண்ணப்பட்ட சங்க இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாமே ஓலைச்சுவடியில் எழுதி பதிவு பண்ணப்பட்ட இன்றைக்கு உள்ள அந்த தமிழ் எழுத்துடைய முந்து வடிவம், அகர ஒலிப்பு ஆதியாக உள்ள அ இ என்ற வடிவம். இந்த எழுத்துகள் பாண்டிய மன்னர்கள் உருவாக்குனவங்களா? உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்கா? அதற்கு முற்பட்டதுலேருந்து மன்னர்களால் உருவாக்க முடியாது சொல்ல வர்றேன். காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு இது சொல்கிறேன். அதாவது இதில் இந்தியன் கான்டெக்ஸ்டில் பாருங்கள், இந்திய நாடு முழுவதும் எல்லா மொழிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்து வடிவம் தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதை தேப்போமி உட்பட எல்லாரும் அங்கீகரித்து தான் தமிழ் லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ்லேயே அதை பதிவு பண்ணுறாங்க. அதாவது இந்திய நாடு முழுவதும் உள்ள மொழிகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நெடுங்கணக்கு வரிசை, அதாவது நெடுங்கணக்கு வரிசைனா இப்போ ஏபிசிடி, அல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா போல அ ஆ இ உ உ க ச ட த ப இந்த வடி, இதில் சின்ன மாற்றங்கள் இருக்கும். மாற்றம் என்பது ஒரு விதிக்கு மீறினதல்ல, விதியினுடைய சில விலகல்கள். இதை யோசித்து பாருங்க, இந்திய நாடு முழுவதும் அனைத்து மொழிகளுக்கும் இந்த வரிசை இருக்கா இல்லையா? இது எப்படி சாத்தியம்? அதே மாதிரி தானே ஒரே எழுத்து வடிவம் தானே பிராமி எழுத்து. அதை நார்தர்ன் பிராமி, சதர்ன் பிராமி, தமிழ் பிராமின்னு பிரிக்கிறோம். அதில் வேறுபாடுகள் வருது, ஆனாலும் அடிப்படை வடிவம் ஒன்று தானே. எப்படி இது? அப்போ ஒன்று புரிந்து கொள்ளணும், மன்னர்கள் இதை பின்பற்றினார்கள். ஆனால் எங்கிருந்தோ அவர்கள் அதை சுவீகரித்து பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் உருவாக்கவில்லை. அப்போ யார் உருவாக்கி இருக்கலாம்னா, ஒன்று வணிகர்கள் உருவாக்கி இருக்க முடியும். ஏன்னா வணிகர்களுக்கு தான் முதன்மையான அந்த ஒரு ரசீது மாதிரி இதெல்லாம் எழுத வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பொருளினுடைய முத்திரை மாதிரி அது பதிக்கணும் தேவை இருக்கும் வணிகர்கள். அல்லது மத பிரச்சாரர்கள். ஏன் மத பிரச்சாரங்கள்லாம் இன்னைக்கு உதாரணமாக எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன்னு சொல்கிறேன். பள்ளி என்ற சொல் எப்படி வருது? சமண பௌத்த பள்ளிகள். பள்ளி என்றால் படுக்கைன்னு அர்த்தம். கற்படுக்கைகளை தான் பள்ளின்னு சொல்லி அதுதான் பிராமி கல்வெட்டுகளே கிடைக்குது. அப்போது ஒன்று பள்ளி, பாடசாலை. பாடசாலை என்பதுதான் இலங்கையில் பின்பற்றுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் பௌத்தத்துக்கு எதிராக சைவம் வளர்ச்சி அடையும் போது பௌத்த சொற்களை விளக்க விரும்புகிறார்கள். பள்ளி என்ற சொல் வேண்டாம் சொல்லி பாடசாலைன்னு இது பண்ணிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிடைத்த மிக பழமையான கல்வெட்டெல்லாம் பள்ளிங்கிற வார்த்தை தான் கிடைக்குது. அப்போ பள்ளியில் கற்பிக்கப்பட்டது கல்வி. சமண முனிவர்கள் தான் முதல்ல எழுத்தை அறிமுகப்படுத்தியிருக்கணும். அதை தான் ஐராவத மகாதேவர்கள் அதை தான் சொல்கிறாரு. சரவண பலகோலர் வந்து வந்தவங்க தமிழ்நாட்டில் எழுத்துக்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு வந்து எழுத்து இல்லையானா எழுத்து இருந்திருக்கும். அகர வடிவ ஆதியான ஓரொலிக்கு ஒரு எழுத்து அல்ல, பிராமி எழுத்து அல்ல, அது குறியீட்டு எழுத்தாக இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் ஒன்று குறியீட்டு எழுத்துக்களை எந்த அடிப்படையில் சிந்து சமொழி கூட தொடர்பு இருக்கலாங்கிறத நிச்சயமாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியது. எப்படி அதற்கு இன்னும் எந்தெந்த விதத்திலெல்லாம் அது. ஆனால் அந்த ஆராய்ச்சி என்பது பிராமி எழுத்தை அறிமுகம் இங்கே தான் படுத்தினாங்கன்னு சொல்லும்போது என்ன கேள்வி இருக்குன்னா, முதல்ல பிராமி என்ற சொல் சமணர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சொல். ரிஷப தீர்த்தங்கருடைய மகள் பேருக்கு தான் சாமி பிராமி. அப்போ அந்த பிராமி என்ற சொல்லை எதற்காக அவர்கள் இதற்கு பயன்படுத்துகிறாருன்னா, அவர்கள் ஒரு எழுத்து முறையை எங்கிருந்து வந்திருக்கலாம்னா தட்சசீல பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றிருக்கலாம். பாடலிபுத்திரத்தில் அந்த மகத பேரரசு, அந்த நந்தர அரசு உருவாகும் போதே அவர்கள் இந்திய நாடு முழுவதும் சார்ந்த வணிக தொடர்புகளுக்காகத்தான், வணிக பெருவழிகளில் அவர்கள் அரசு வந்து பல வணிக ஒரு தொடர்புகளுக்கு, உறவுகளுக்கு ஊக்கமளிக்கிறது. அதன் மூலம் இந்த தொடர்புகள் ஏற்படும் போது இந்த எழுத்துக்களும் அறிமுகமாயிருக்கலாம். அப்போ வணிகமும் சமணமும் சேர்ந்தும் அறிமுகமாயிருக்கலாம்.
ஆனால் வெறும் அரசர்களால் மட்டும் அந்த தங்களுடைய நடுகர்களுக்காக ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து என்று சொன்னீர்கள் என்றால், ஒரு எழுத்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஒரு கல்வி புலம் என்கிற ஒரு எஜுகேஷன் இன்னைக்கு ஒரு இன்றைய நிலையில் யோசிச்சு பாருங்க. எஜுகேஷன் என்பது இதற்கென்று ஒரு அரசாங்க துறை இருக்கிறது, அமைச்சர் இருக்கிறாரு, செயலாளர்கள் இருக்காங்க, அப்புறம் கள பணியாளர்கள் இருக்காங்க. அது சார்ந்த ஒரு கல்வி என்பது ஒரு தெளிவான வரையறுக்கப்பட்ட ஒரு சிலபஸ் உட்பட அனைத்து வரையறுக்கப்படுகிறது. இதுபோல அந்த லிட்ரஸி என்கிற எழுத்தறிவு தமிழ்நாடு முழுவதும் பரப்பப்படுவது என்பது மன்னர்களால் சாத்தியமா? இது மாதிரி மத பிரச்சாரர்களோ வணிகர்களோ இருந்தால் தான் சாத்தியம். எனவே அதனால தான் குவீரன் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு முதன்மை கிடைக்குது. அப்போ இதெல்லாம் எந்த காலகட்டத்தில், அதுவும் பிராகிருத பெயர்களாக இருக்குது. இலங்கையிலும் அப்படித்தான் கிடைக்குது. இலங்கையிலேயே அனுராதா என்ற அந்த 2 எழுத்து தமிழ் பிராமிக்கு தொடர்பு இல்லாத வட பிராமியோட தொடர்புள்ள பி தா என்ற 2 ஒலிகள் அதற்குரிய எழுத்து கிடைக்குது. அப்போ இந்த குவீரன் என்பது திசன் என்பதில் இந்த அசோகன் பிராமியினுடைய சா கிடைக்குது என்று சொல்லும் பொழுதே இந்திய நாடு முழுவதும் எல்லா மொழிகளுக்குமான உருவாக்கப்பட்ட எழுத்துல அது ஒரு ரீஜனல் வேரியேஷன் என்று சொல்லக்கூடிய பிரதேச வேறுபாடுகளுடன் கூடிய ஒரு இது அறிமுகமாகுது. அதை அறிமுகப்படுத்தியவர்கள் அரசர்கள் அதற்கு பெருமளவிற்கு துணை புரிந்திருப்பார்கள். ஆனால் அரசர்கள் மட்டும் அதை பரப்பிட முடியாது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கேள்வி, நேரடியாக எழுத்துக்களை கல்லில் பொறித்தவர்கள் யார்? தச்சர்கள், கல் தச்சர்கள். அவங்க யாருன்னு சொன்னால் இன்றைக்கு நினைக்கிற மாதிரி பணியாளர்கள் அல்ல, விஸ்வகர்மா என்கிற உலகத்தை படைப்பவர்கள். அதாவது விஸ்வ பிராமணர்கள் என்றே அவர்கள் ஆச்சாரியன் பட்டம் அவங்களுக்கு உண்டு. அவர்களுடைய பிற்கால பட்டயங்களில் பள்ளியும் அக்கசாலையும் எங்களுக்குரியதுன்னு சொல்கிறேன். அக்கசாலை என்றால் காசடிக்கூடிய இடம், பள்ளி என்றால் சமண பள்ளி, அங்குதான் கல்வி கற்கப்பட்டது. அப்போ இவர்களுக்கு என்ன பெயர்? இந்த விஸ்வகர்மா சமூகத்தவர்களுக்கு குறிப்பாக எழுத்தை கற்பிக்கக்கூடிய ஆசான்கள், இலக்கண ஆசிரியர்கள் அல்ல. இலக்கணம் என்பது ஹையர் ஸ்டடி. இப்போ தொல்காப்பியரெல்லாம் மிக உயர்ந்த அடுத்த கட்ட ஆய்வு. அடிப்படை கல்வி, எழுத்து அறிவு கல்வி என்பது கற்பிப்பவர்களுக்கு கணக்காயர் என்று பெயர். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் கேள்விப்பட்டிருமோ, அவர் தான் நக்கீரர், மதுரை தமிழ் சங்க தலைவர். அப்போ அரசனுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு விஸ்வபிராமணர் ஆச்சாரியர், அவர் தான் எழுத்தை அறிமுகப்படுத்துகிறார். அப்போது இந்த கணக்காயர் என்ற கணக்கு என்ற சொல்லுக்கு என்னன்னு சொன்னால் தமிழில் நிகண்டுகள் எண்ணும் எழுத்தும் கணக்கு, எண் கணிதமும் கணக்கு தான். அதை வச்சு தான் ஒரு கட்டுமானங்களே, இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சருக்கெல்லாம் அடிப்படை எண் கணிதம், அந்த கட்டுமானமும் அவங்க தான். எழுத்து என்பது ஓவியத்திலிருந்து வருது இல்லை, பின்னால் இந்த தனித்தனி எழுத்துக்களை ஓரொலிக்கு ஒரு எழுத்துன்னு வருது, அந்த எழுத்து முறையை அறிமுகப்படுத்துவர்கள் இவர்கள் தான். இந்த 2 வித கணக்குகளையும் கற்பிப்பவர்கள் ஆசான்மார், ஆச்சாரியர்கள் அவர்கள். அப்போது அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்யணும் இல்லை. நக்கீரரை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்னா மணிக்கணக்கு ஆராய்ச்சி பண்ணலாம். நக்கீரர் என்பது ஒருவர் அல்ல, ஆனால் அந்த மரபு. மதுரை கணக்காயனார் மகனார் என்பது மகன் என்பது அர்த்தம் இல்லை, வம்சம். மதுரை கணக்காயனார் வம்சத்து நக்கீரர். அப்போ நக்கீரரை பற்றி கதையில் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு அவங்க ஒரு வட்டாரம் சார்ந்த குழு அல்ல இது, அந்த எழுத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் உலகளாவிய தொடர்புடையவர்கள். உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை எப்படி பாடினார்னு சொல்றதுக்கு இந்த பங்குனி உத்தர விழாவை ஒட்டி திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கும் நடக்குது. ஒரு குளக்கரையில் நக்கீரர் அமர்ந்து நிஷ்டையில் இருக்கும்போது ஒரு அரசிலை அப்படியே உதிர்ந்து விழும். தண்ணீரில் பாதி சரவள பொய்கை தண்ணீரில் பாதி கரையில் பாதியாக விழும். தண்ணீரில் விழுந்து மீனாக மாதிரி நீந்தும், தரையில் விழுந்தது பறவையாக மாதிரி பறக்க முயற்சி பண்ணும். இவருக்கு நிஷ்டை கலைஞ்சு போகும். கற்கிமுகி என்ற பூதம் இவரை பிடிச்சிடும். முருகனை பாடி இவர் விடுவிடுவார். இதுதான் கதை. இந்த கதைக்கு ஏதாவது பொருள் இருக்கா? பொருள் இல்லாத ஒரு கதை இருக்க முடியாது, தேவையும் இல்லை. இஷ்டத்துக்கு மனம் போன பாக்கில் சொல்றதுன்னா அவன். அப்போது இந்த கதையினுடைய உருவகமாக எதை குறிக்கும்னா அசிரியன் இதில் அந்த இன்னைக்கும் அந்த ஒரு அசிரிய தேவதை, அசிரியா என்பது இன்னைக்கு உள்ள சிரியா நாடு. அந்த அசிரியாவுடைய ஐயிரை தேவி டேய் அசிரியா என்பதே பாதி மீனும் பாதி பறவையுமாக உள்ள விட மீன் வடிவ தேவி ஐயிரை தேவி. அதுதான் ஐயிரை மீன் அந்த வடிவமாக. அந்த தேவியினுடைய கதை எப்படின்னா, வானுலகத்திலிருந்து முட்டை யூப்ரட்டிஸ் நதியில் விழுதான். விழுந்த உடனே ஒரு மீன் அதை கரை நோக்கி தள்ளுது. ஒரு புறா அதில் உட்கார்ந்து அடைகாத்து அது மீன் அதிலிருந்து தெய்வமாக வெளிப்படுதான். அஸ்டார்ட் என்கிற பேருனா அது வீனஸோடலும் ஒப்பிடுவாங்க. ஆனால் அந்த தெய்வ ஆசிரியன் டே அசிரியா என்கிற ஐரை தேவி அப்படி தான் உருவாச்சு, மீன் வடிவ தெய்வம். இதில் இன்றைக்கும் அந்த ஐரை தேவிக்கு கோயில் இருக்குது. அது இப்ராஹிம் கோயிலாக மாற்றிட்டாங்க, அந்த சிலைகள்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த கோயில் குளத்தில் மீன்களை விடுவாங்க, நேர்ந்து விடுவாங்க, கோயிலுக்கு புறாவை நேர்ந்து விடுவாங்க இன்றைக்கு வரைக்கும். அப்போ இவ்வளவு தொடர்பு இருக்கும்போது அசிரியா வரைக்கும் அந்த
தொடர்பு. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு வட்டாரம் சார்ந்த குழு சார்ந்த ஒரு மரபு அல்ல. எழுத்தறிவு என்பது எங்கெங்கிருந்தோலாம் வந்து பரவி இருக்குது. அப்போ திருமுருகாற்றுப்படைக்கும் நீங்க சிரியாவுக்கும் கனெக்ட் பண்றீங்க. ஐரை தேவி, ஐரை என்பது சங்க இலக்கியத்தில் ஒரு தேவி, ஒரு மீன் வடிவ தெய்வமா இருக்கணும். அப்போ அது இன்னொரு விசேஷம். இன்னைக்கும் ஐரை மீன்ல வைகை நதி ஐரை தான் விசேஷம். அந்த ஐரை ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க மீன் சாப்பிடக்கூடிய. அப்போ இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மரபுல உள்ளவர்கள் முருக வழிபாட்டை ஏற்று வந்தது தான் இதை ஒரு கதையாக, இதை உருவக குறியீடாக இந்த கதை சொல்லுதுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ இந்த கதையின் மூலம் சொல்லுவது ஒன்றுதான், இந்த ஒரு நம்ம எழுத்தறிவு கணக்காயர் மரபு இதெல்லாம் வட்டாரம் சார்ந்தது அல்ல, எங்கெங்கிருந்தோ வந்து கலக்குறாங்க. அதனால தான் இப்போ உதாரணமாக பாருங்க, வணிகர்களும் சரி, இந்த விஸ்வகர்மா போன்றவர்களும் சரி, ஏன் பூசாரி வர்க்கம் பிராமணர்களும் சரி, எங்கெங்கிருந்தோ வந்து அறிவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வர்ணமாக உருவாவார்கள். ஆசாரிமார்களை பற்றி மணிமேகலை என்ன சொல்லுதுன்னா, அவந்திக்கொள்ளரும் யவனத்தச்சரும் மகத வினைஞரும் மராட்டக்கமரும் தன்தமிழ் வினைஞர் தம்மோடு கூடி கொண்டிநிதியற்றிய மண்டபம். எல்லாரும் கூடி கலந்து ஒரே குலமாக செட்டில் ஆயிடலாம். வணிகர்கள் அப்படித்தான், நானா தேசி என்றே பெயர். அதனால தான் குபீரனை பற்றி இங்கே பார்க்கக்கூடியது. அவங்க இங்கே தமிழர்களை மாறி விடுவார்கள். அப்போ இவ்வளவு கலப்பின நாகரிகம், இதுதான் பெருமையை உரிய. தமிழர்கள் வந்து ஒரு தனித்திருந்து வாழும் ஒரு இதெல்லாம் கிடையாது. அதை இந்த கலப்பினத்தை அடையாளத்தை தான் காட்டக்கூடிய ஒரு இதாக தான் ஆதிச்சநல்லூரினுடைய அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியை பார்க்க வேண்டியது. இப்படித்தான் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இவர்கள் சொல்ல மாதிரி உடனே வடக்கு வேறு தமிழ் வேறு இங்கெல்லாம் இங்கே இருந்து தான், அல்லது சிந்து சமவெளியிலிருந்து நேராக வந்து ஒரே ரூட்டு ஒரு ஃப்ளைட் பிடிச்சு கொண்டு வந்து குதிச்சிட்டாங்க. இதெல்லாம் சொல்ல போனால் முதிர்ச்சியற்ற ஒரு ஆய்வுகள். இதை உள்நோக்கத்தோடு பயன்படுத்தும் போது நம்ம சில விமர்சித்தும் ஆக வேண்டியிருக்கு. அவங்க நோக்கம் வந்து உண்மை நேர்மையானது அல்ல. இது ஒரு சீப்பான அரசியல், மிக மலிவான அரசியல். அது தொல்லியலாளர்கள் அதை நிச்சயமாக கண்டிக்க வேண்டிய ஒரு அரசியல் அது. ஸோ அந்த கீழடி அகழாய்வு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அது எந்த நோக்கத்திற்காக அவர்கள் சொல்கிறார்கள் கூட நம்ம ஸ்டேட் டிவி நேயர்களோடு உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இப்பொழுது ஓரளவு இது சம்பந்தமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.